சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்போ நம்ம வந்து தொட்டுக்க வந்து பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னெல்லாம் குடமிளகா, 2 கத்திரிக்காய், நான் வந்து கம்மியாக பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துல எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் எல்லாமே இதெல்லாம் நான் வந்து கழுவலை, எல்லாமே வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். புதுசாக வந்து செல்ஃபி எடுக்கிறது ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஈஸியாக வந்து எடுக்க முடியுது. இங்கே பாருங்கள், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், குடமிளகா, பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்தா கருவேப்பிலை. இந்த முறையில் வந்து நம்ம கட் பண்ணிக்காது அப்படி தான் கட் பண்ணணும், இப்படி தான் கட் பண்ணணும்னு இதுவுமே கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி நான் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து